வணக்கம். நீங்க ஒரு பெரிய முதலீடு போட்டு, அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஒரு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் ரொம்ப சுலபமா கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கான வழிகள் தான் பிரைவேட் லிமிடெட், எல்எல்பி, பப்ளிக் லிமிடெட் அப்படின்லாம் இருக்கு. அதுவே ரொம்ப குறைந்த முதலீடு போட்டு, அதாவது ஒரு 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 1.5 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி முதலீடு போட்டு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அந்த பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு 15,000 20,000 ரூபாய் வரைக்கும் செலவாயிடும். சோ அந்த மாதிரி குறைந்த முதலீடு போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு எப்படி தங்களுடைய பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் firm registration. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா firmனா என்ன, எத்தனை வகையான firms இருக்கு, அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, உங்க பிசினஸ்க்கு எந்த வகையான firm சூட்டபிளா இருக்கும், இதெல்லாம் டீடைல்டா பார்க்க போறோம். உங்களுடைய நண்பர்கள் யாராவது பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ்க்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசென்சஸ் என்ன, இது எல்லாமே ஒரு டீடைல் பிடிஎஃப் கிரியேட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேரு ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல firm அப்படின்னா என்னன்னு பாத்துடலாங்க. firm அப்படின்றது என்னன்னா, நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அதை ஒரு என்டிட்டியா, அதாவது அதை ஒரு கம்பெனியா பதிவு பண்ணணும். அப்படி என்டிட்டியா பதிவு பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு firm, இன்னொன்னு கம்பெனி. இதுல firm அப்படின்றது அகைன் அதுல ரெண்டு டிவிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm, இன்னொன்னு பார்ட்னர்ஷிப் firm. இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm, பார்ட்னர்ஷிப் firm பத்தி டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கம்பெனி அப்படின்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அகைன் திருப்பி அதுல 4 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. ஒன்னு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, ரெண்டாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, மூணாவது ஒன் பர்சன் கம்பெனி பிரைவேட் லிமிடெட், நாலாவது எல்எல்பி, அதாவது லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போற சப்ஜெக்ட் firm, அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm, பார்ட்னர்ஷிப் firm. முதல்ல ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm பத்தி பாத்துடலாங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm அப்படின்றது நீங்க ஒரு தனிநபர் உங்களோட சொந்த முதலீட்டை போட்டு நீங்க ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் நான் வந்து ஒரு சின்னதா ஒரு குறைந்த முதலீடு போட்டு நான் பிசினஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கேன், இல்ல ஒரு ட்ரையல் பேசிஸ்ல, அதாவது ஒரு பிசினஸ் பண்ணி முயற்சி பண்ணி பார்க்கலாம், எனக்கு பிசினஸ் பத்தி பெரிய நாலேஜ் இல்ல, சோ ஒரு ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm அப்படின்றது சூட்டபிளா இருக்கும். அதாவது தனிநபர், குறைந்த முதலீடு, ஒரு முயற்சி பண்ணி பார்க்கும் விதத்துல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm அப்படின்றது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதுல நீங்க மட்டும்தான் முதலாளி, நீங்க உங்களுடைய சொந்த பணத்தை போட்டு தான் நீங்க ஆரம்பிக்கிறீங்க. இதுல நீங்க மட்டும்தான் டிசைடிங் அத்தாரிட்டி. உங்களை லீகலா ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm எப்படி ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. அப்ப நீங்க ஒரு வெண்டாரா பதிவு பண்ணிக்கிறீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அந்த மாதிரியான நேரங்கள்ல உங்களுடைய கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்க எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. எம்எஸ்எம்இ கிட்ட உங்களோட கம்பெனியை உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எடுத்துக்கலாம். இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது அப்படின்றதுக்கு நம்ம டீடைல்டா இன்னொரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணியும் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் firmல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm பேர்ல நீங்க தனியா பேன் கார்டு வாங்க முடியாதுங்க. அப்போ ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுன்னா எதை ப்ரூஃபா கொடுப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் பேன் இருக்கு இல்லைங்களா? as a proprietor உங்களுடைய பேன் தான் உங்களுடைய பிசினஸ்க்கான பேனாவுமே பயன்படும். சோ இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் firmக்குன்னு தனியா பேன் கார்டு கிடையாது. நீங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாலோ இல்ல வெண்டாருக்கு நீங்க வந்து ஒரு வெண்டாரா உங்களோட firm நீங்க வந்து மத்த கம்பெனில இணைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ உங்களுடைய பர்சனல் பேன் கார்டு, ப்ரொப்ரைட்டருடைய பர்சனல் பேன் கார்டு தான் கம்பெனிக்கான பேன் கார்டாவுமாவே உபயோகப்படும். இவ்வளவு நேரம் நம்ம ப்ரொப்ரைட்டர்ஷிப் firm பத்தி டீடைல்டா பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டாவது டைப் ஆஃப் firm அப்படின்றது பார்ட்னர்ஷிப் firm. இந்த பார்ட்னர்ஷிப் firm அப்படின்றது உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு ரெண்டு நண்பர்கள் ரொம்ப காலமா ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ஒன்னா படிச்ச நண்பர்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு firm கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதுதான் பார்ட்னர்ஷிப் firm. இன்னொரு ஒரு சினாரியோ, ஒரு ரெண்டு நண்பர்கள் ஆபீஸ்ல ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு பிசினஸ் பண்றதுல நிறைய நாலேஜ் இருக்கு, இன்னொருத்தர் கிட்ட பணம் இருக்கு. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து நான் வந்து உழைப்ப போடுறேன், நீ பணத்தை போடு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதுதான் பார்ட்னர்ஷிப் firm அப்படின்னு சொல்றது. இந்த பார்ட்னர்ஷிப் firm எப்படி உருவாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்றது என்னன்னா
ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசும்பொழுது அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பேசிப்பாங்க இல்லையா? அதாவது நான் இவ்வளவு முதலீடு போடுறேன், நீ இவ்வளவு முதலீடு போடு, வரக்கூடிய லாபத்தை இந்த வகையில பிரிச்சுக்கலாம், கம்பெனியோட பேர் என்ன, இதுல என்ன பிசினஸ் பண்ண போறோம், இந்த பிசினஸ் எவ்வளவு நாள் நம்ம நடத்த போறோம், சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிப்பாங்க இல்லைங்களா? இதெல்லாம் வெறும் வாய் வழியா பேசுறதை தாண்டி ஒரு அக்ரிமெண்டா போடுறது தான் இந்த பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்றது. இந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல 2 சாட்சிகள் முன்னிலையில 2 பார்ட்னர்ஸும் சேர்ந்து கையெழுத்து போடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த தேதியில அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வருது. அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் உயிர் பெறுது. இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை நம்மளால ரிஜிஸ்டர் கூட பண்ண முடியுங்க. நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் இல்லைங்களா, ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு. ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இது யார்கிட்ட ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சப் ரிஜிஸ்டார் ஆபீஸ். நீங்க எங்க போய் உங்களுடைய வீடியோ இல்ல ஒரு நிலத்தையோ பதிவு பண்றீங்களோ அதே சப் ரிஜிஸ்டார் ஆபீஸ்ல போய் நீங்க இந்த பார்ட்னர்ஷிப் டீடை கொடுத்து நீங்க இதை பதிவும் பண்ண முடியும். ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை ரிஜிஸ்டர் பண்றது கட்டாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். இந்த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை ரிஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவும் வச்சுக்கலாம், அன்ரிஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்மாவும் வச்சுக்கலாம். ரெண்டுமே சட்டப்படி செல்லக்கூடிய ஒரு என்டிட்டி தான். ஆனா இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ரிஜிஸ்டர்டா இருந்தா என்ன அட்வான்டேஜ், அன்ரிஜிஸ்டர்டா இருந்தா என்ன டிஸ்அட்வான்டேஜ், இதை பத்தியுமே நம்ம ஒரு டீடைல் வீடியோ பண்ணியிருக்கோம். அன்ரிஜிஸ்டர்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு அந்த வீடியோக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோவுமே நீங்க பார்க்கலாம். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பேர்ல நீங்க தனியா பேன் கார்டுமே அப்ளை பண்ணி கூட வாங்க முடியுங்க. முன்னாடி நம்ம அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்ம் பத்தி பார்க்கும்போது ப்ரொப்ரைட்டருடைய பேன் கார்டு தான் இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்முக்குமே நீங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பேர்ல நீங்க தனியா பேன் கார்டு அப்படின்றது கட்டாயம் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த பேன் கார்டு எடுத்தீங்கன்னா தான் நீங்க கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்ல ஒரு ஜிஎஸ்டியோ பதிவு பண்ண முடியும். ஒரு ஜிஎஸ்டி நீங்க பதிவு பண்றீங்க, அது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல பதிவு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கட்டாயம் அந்த பேன் கார்டு நம்பரை பயன்படுத்தி தான் நீங்க ஜிஎஸ்டியை பதிவு பண்ண முடியும். இந்த 2 டைப் ஆஃப் என்டிட்டியுமேங்க, ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இருக்கட்டும், இது ரெண்டுமே சின்ன லெவல்ல முதலீடு போட்டு ஒரு சிறு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவே பெரிய முதலீடு போட்டு ஒரு 5 லட்ச ரூபாய், 10 லட்ச ரூபாய் இல்ல 15 லட்ச ரூபாய் போட்டு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான உகந்த நிறுவனங்கள் எது? அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில டீடைலா பார்க்கலாம். நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். கம்பெனி பேரு ல இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.